என்னையே தந்தேன் உனக்காக. ஸோ இது வந்துட்டு இன்னொரு சேனலில் வந்து அலைட் மோஷன் எடிட்டிங்கில் போட்டிருந்தாங்க. இந்த எடிட்டை வந்து இன்ஷாட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்ஷாட் செலக்ட் பண்ணி வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எடிட் யூஸ் பண்ணது மேக்ஸிமம் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ப்ரிவியூ வீடியோவும் ஃபுல்லாமே வந்துட்டு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்குவேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. டபுள் டிக் கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. தென் மியூசிக், இது எப்போ போல தான் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஆடியோ வந்துட்டு வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் மார்க் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இதில். ஸோ இது டைம் எடுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த முன்னாடி வந்துட்டு அந்த ஓவர்லேன்னு சொல்ல முடியாது, அந்த இது மாதிரி மூவி இது ஃபில்ம் மாதிரி அந்த இது ஃபில்ம் ஓவர்லே மாதிரி இருக்கும்ல, நான் அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவும் நான் மெட்டீரியல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இன்க்ளூடிங் ஃபாண்ட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆடியோவில் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோவில் வந்து ஆல்ரெடி சேம் எஃபெக்ட் யூஸ் பண்ணங்காட்டி சேம் ஆடியோ சவுண்டு கேட்கும். அதனால நான் அந்த சவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். தென் ட்ரான்சிஷன் பிளரில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிளர் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கும் அப்ளை ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 இமேஜஸ்க்கு நடுவில் இந்த ஒயிட் கலரில் கீழே இருக்கா, அது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜஸ் எல்லாமே க்ராப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா ரீசைஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆடியோவில் வந்துட்டு பீட் மார்க் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எடிட் பண்ணுறப்போ டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ட்ரான்சிஷன் நீங்கள் வந்து இமேஜஸ் இது பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ஆடியோ 2 லைன் இல்லைன்னா 3 லைனுக்கு ஒரு தடவை இமேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறனால ஓகே. இல்லை ஒரு லைனுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கோங்க. ஒரு வேர்டு இல்லை 2 வேர்டு இல்லை ஒரு லைன், அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இமேஜை வந்துட்டு நான் கரெக்டாக ஆடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறேன். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அந்த ட்ரான்சிஷன் அந்த ஒயிட் கலர் அந்த உள்ள ட்ரான்சிஷன் இது இருக்குல்ல ஆப்ஷனு, அதுவும் கீழே இருக்க அந்த பீட் மார்க் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இமேஜும் ஆடியோவும் கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ப்ளே பண்ண விட்டு நீங்கள் இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃபெக்ட் ஒப்பாசிட்டி இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இது வரல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் மெயின், இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஆட் பண்ணுறது தான் மெயின் மேட்டர். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்துட்டு எஃபெக்ட்டு போய்க்கிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்னு ஆப்ஷனில் ஃப்ளோ இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஃப்ளோ, அது ரொம்ப எந்த அளவுக்கு வேவ் எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பொறுமையாகவே பாருங்கள். இந்த வீடியோ வரல கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் இது பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் ஃப்ளோ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குறைஞ்சதுனாவோ இல்லை ரொம்ப அதிகமாகவோ இருந்ததுன்னா அந்த எஃபெக்டை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா இது வந்துட்டு இமேஜை பொறுத்து ஒவ்வொரு இமேஜ் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு சில இமேஜெல்லாம் அதனாலேயே சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் என்ன பண்ணோன்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதுலேருந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நான் 1 by 1 நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இமேஜ் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு எனக்கு தேவையான மாதிரி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு ஓவர்லே வீடியோ
பார்த்தீங்களா, யார் யாரோ என்னென்னமோ சேர்த்து வைப்பாங்க. நான் வந்துட்டு ஓவர்லே வீடியோவாக சேர்த்து வச்சுருக்கேன். எத்தனை ஓவர்லே வீடியோ இருக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து நான் வருஷக்கணக்காக யூஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். 4-5 வருஷமாக நான் யூஸ் பண்ண ஓவர்லே வீடியோஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நான் டெலீட் பண்ணுறதுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. இதில் ஒரு ஓவர்லே வீடியோவாக நான் கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ளே படாத பாடுபடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ நான் இதுவும் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் இல்லைனா லைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்பேஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாமே ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லேபிளில் போயிட்டு இதில் வந்துட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி போயிட்டு குறைச்சிக்கோங்க. வேல்யூ ரொம்ப அதிகமாகவும் வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம். நீங்கள் ஓரளவுக்கு வேல்யூ வந்துட்டு குறைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ என் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வேணால் சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வேணும்னா கீழே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்டு நான் கொடுத்துட்றேன். இன்னொரு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இன்ஷார்ட்லேயே இருக்கும், சங்க் ஃபைன், அதை நான் காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபாண்ட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். கலர் வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன். பார்டர் என்ன வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக காட்டுறதுக்காகத்தான். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பார்டர் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் இதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபாண்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஃபாண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நான் வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ கலர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலர் தான். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஒப்பாசிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணவே மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து சங்க் ஃபை உங்களுக்கு இன்ஷார்ட்டில் இருக்கிறதா நீங்கள் வேணால் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்ட் வேணால் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அனிமேஷன் நான் வந்து சிம்பிள் அனிமேஷன் தான் நான் வச்சுக்கிறேன். அவுட் அனிமேஷன் ரெண்டுமே ஃபேடு வச்சுக்கோங்க. இன் அனிமேஷன் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் வந்து ரெண்டுமே ஃபேடு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பெருசாக எந்த வேல்யூ கிடையாது. டெக்ஸ்ட்டு போய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அனிமேஷன் எல்லாமே இது பண்ணிட்டேன். அனிமேஷன் டைமிங் மட்டும் இன் அனிமேஷனுக்கு ஃபுல் டைமிங் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுக்குமே. ஓகேவா, ஸோ ரைட் பண்ணுறங்காட்டி அப்படி இருக்கும். நான் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பெருசாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே தெரியுதா டாட்ஸு, அதெல்லாம் பீட் மார்க் ஆட் பண்ணதில் வந்துச்சுல்ல. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். நான் வந்துட்டு லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹைப்பை தட்டி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.